ஹாய், எல்லோரும் வணக்கம். இன்னும் உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 3 மாதம் கழித்து நேற்று தான் நம்ம லீவ் வந்திருக்கோம். ஸோ லீவ் வந்திருக்கோம். நம்ம வந்த அப்புறம் நம்மளோட வண்டியை கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் லீவ் கம்ப்ளீட் பண்ணி போகும்போது வண்டியை நீட்டாக சர்வீஸ் பண்ணி குட்டை பொம்பல் ஆக்கி ரெடி பண்ணி விட்டுட்டு போனேன், மகேந்திரா XUV 500. ஆனால் இன்னைக்கு வந்த அப்புறம் அதை பார்க்கும்போது அது என்னாலே சைக்கிள் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. அப்படி என்னென்ன மாற்றம் இதில் உண்டாகிருக்குன்னு ஒன்றா பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே காட்டுறேன் பாருங்கன்னா, தூரத்துலேயும் தெரியாது பெரிய அளவு. பக்கத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்களா, கிளாஸில் இருக்க டஸ்ட். புதுசாக நான் சர்வீஸ் பண்ணி நீட்டாக விட்டுட்டு போனேன் வண்டி. அப்புறம் இதோட பெரிய அதிர்ச்சி என்னென்னா பார்த்தீங்களா, ஸ்டீரிங் கம்ப்ளீட்டாக ஜோலி முடிஞ்சு. ஸ்டீரிங் இது என்ன கலர் கிடையாது, இது ஃபங்கஸ். சரிக்கா ஃபங்கஸ் பிடிச்சிருக்கு. நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதா ஃபங்கஸ் எந்த எவ்வளோ ஃபங்கஸ் பிடிச்சுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, சீட்லேயும் தான் பிரச்சனை. சீட்டில் பார்த்தீங்க இல்லையா, வண்டியோட ஒரிஜினல் இது லெதர் ஆகும், அதில் வந்திருக்க ஃபங்கஸ் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் ஃபங்கஸ் பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி தான் பேக்லேயும் சேம் ப்ராப்ளம். பேக் சீட்டு எல்லாம் மொத்தம் என்ன வண்டியை கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணணும். நீட்டாக அதை ஒன்று தொடச்சி ரெடி பண்ணி எனக்கு ஒரு நிம்மதி வரும். காலையில் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீட்டாக நான் சர்வீஸ் பண்ணி விட்டுட்டு போனேன் வண்டி. கிளியரில் எல்லாம் வாட்டர் சேவ் பண்ணி. சரி, நம்ம என்ன இதை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதான் விஷயம். நீங்களும் ஒரு வண்டி எடுத்தாலும் நீங்கள் ரொம்பலாம் நிப்பாட்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும். அது எதனால் வரும்னு எனக்கு இதுவரை தெரியல. வண்டி உள்ளாடி என்ன சொல்லுது, வெட்டாட்டதும் இல்லை, நல்லா ட்ரைவ் பண்ணி தான் விட்டுட்டு போயிருந்தேன். இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அது நீங்களும் எங்கேயாச்சும் இப்படி வெளியூர் போனீங்கன்னா ஒன்று பாருங்கள், பார்த்து விட்டுட்டு போங்க. இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவீங்க. சரி, நம்ம இந்த வண்டி இனி ஸ்டார்ட் பண்ணலாம். 3 மாதம் கழிச்சு அது எந்த கண்டிஷனில் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு பார்க்கலாம். கீ எடுக்க போவோம். கீ எடுத்துட்டேன். ஆமாம். ஸோ இதுதான் நம்ம மஹேந்திரா XUV 500 கீ. பட் கீழே இப்போ எதுவும் இந்த ஃபங்க்ஷன் ஆகாது. பிகாஸ் என்னென்னா, இதோட பேட்டரி லைனை நான் எடுத்து விட்டுட்டு தான் நான் போயிருந்தேன். பேட்டரி லைன் எடுத்து விட்டனால கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ன சொல்கிறது, வெளியூர் போகிறேன். ஸோ அதனால் வண்டி நான் பேட்டரி டிஸ்கண்டில் பண்ணிட்டு தான் நான் போவேன். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பண்ண வேண்டியது, போனட் ஓப்பன் பண்ணி நம்ம அதோட பேட்டரி லைனை கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட போனட்டு கிளிப் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம குட்டி டிரைவர் போனட் பிடி விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். வா, இன்னொரு பவர்ஃபுல்லான ஹைட்ராலிக். ஸோ இந்த பாருங்க, பேட்டரி நான் டிஸ்மெண்டில் பண்ணி விட்டுட்டு போன போல இருக்குது. டெர்மினல் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிருந்தோம். சரி, ஓகே, நம்ம எதை பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துடலான்னு. பேட்டரியில் நல்ல சார்ஜ் இருக்குது. ஸோ க்ரீன் கலரில் சிம்பிள் காமிக்குது, நல்ல சார்ஜ் இருக்குது. கலத்தி விட்டுட்டு போனது நல்ல ஒரு யூஸ். நம்ம இனி இதோட பேட்டரி கனெக்ஷனை கொடுத்துடலாம். ஸ்பேனர்லாம் எடுத்தாச்சு. பேட்டரி கனெக்ஷன் நம்ம கொடுத்துட்டு, நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் இதை சொல்லுது, கொஞ்சம் நேரம் என்ஜின் ரன்னிங்லேயே நம்ம விடணும். ஆக்சிலரேஷன் எதுவும் பண்ணக்கூடாது. பிகாஸ் டீசல் என்ஜினை பொறுத்தளவில் நம்ம ரொம்ப நாளாலும் சரி, மறுநாள் காலையில் எடுத்தாலும் சரி, எடுத்த உடனே நம்ம அதை ஆக்சிலரேட் பண்ணக்கூடாது. அதோட என்ஜின் ஆயில் ஃபுல் என்ஜினும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ரொம்ப ஆக்சிலரேட் பண்ணோம்னா டர்போ எல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மட்டும் இல்லை, நிறைய தேய்மானங்கள் எல்லாம் வர்றதுக்கு
அதிக சான்சஸ் உண்டு. சரி, நம்ம பேட்டரி லைன் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வேலை என்னென்னா, வண்டி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி இன்ஜின் ஆயில் லெவல் எல்லாம் ஒன்று செக் பண்ணணும். நம்ம ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சுட்டு போயிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு ரிமோட் இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, எல்லாம் சூப்பராக நீட்டாக ஒர்க் ஆகுது. சூப்பர், லைட் எரியுது, எல்லாம் ஒர்க் ஆகுது, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் இதோட ஆயில் கேஜ் நம்ம செக் பண்ணலாம். ரிமோட்டை வெளியே வச்சுட்டு வந்து லாஸ்ட் டைம் லீவ் வரும்போது தான் நான் இதை இன்ஜின் ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். எல்லோரும் 10,000 கிலோமீட்டர் ஒருக்கா சேஞ்ச் பண்ணாங்க. பட் நான் வந்து 7,000 to 8,000 கிலோமீட்டர் ஓடும்ல இன்ஜின் ஆயிலெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். என்னோட ஒரு வழக்கம். நம்ம வண்டி நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அது நமக்கு வந்து தோக்கா தராது, நடுவழியில் காலை வச்சுட்டு நிற்காது. ஏன்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஸோ இன்ஜின் ஆயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெவல் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒருக்கா நம்ம வைப் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இதை சர்வீஸ் பண்ணும்போது ஒரு காலமே நான் வந்து இதை நம்ம ஷோரூமில் நான் விட்டுறது கிடையாது. இந்த வண்டி நீங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். செகண்ட்ஸில் நான் எடுத்தேன், பட் இருந்தாலும் நான் எடுத்த அப்புறம் ஒரு நாளுமே இந்த வண்டி ஷோரூமில் சர்வீஸ்க்கு போனதே கிடையாது. எல்லாமே நான் தான் பண்ணுறது, நான் என்ன வெளியே பண்ணுறது. ஸோ பாருங்கள், இன்ஜின் ஆயிலோட தரமும் நீட்டாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் நான் போகும்போது தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டு போனது. லெவலும் கரெக்டாக இருக்குது, குறையில்லை. அப்போது இந்த டெஸ்ட்டும் ஓகே. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, நீங்கள் ஏன் வந்து நீங்கள் வெளியே கம்பெனியில் நீங்கள் சர்வீஸ் பண்ண மாட்டீங்கன்னு கேட்கலாம். இப்போ ஷோரூமை பொறுத்தளவில் ஸ்கில்டு மெக்கானிக்ஸ் இருக்கலாம், பட் வந்து அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு மெக்கானிக்ஸ் உண்டு. அப்போ அவங்கள நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம வண்டியை அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. அதே நேரம் வந்து நம்ம ப்ரைவேட்டில் நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் உண்டுன்னா, நல்ல ஸ்கில்டு மெக்கானிக்ஸ் யாருன்னு நம்ம கேட்டு நம்ம வண்டி அவங்கள்ட்ட வந்து ஒர்க் பண்ண கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அது அவங்க வந்து ரொம்ப ஸ்கில்டானதை நமக்கு தெரிஞ்சவர், நம்ம ஊரில் பக்கத்து ஊரில் உள்ளவர் மெக்கானிக் தான். அவர் வந்து ஷோரூம்லலாம் வேலை பார்த்த ஆள் தான். எல்லா வண்டியும் பிரித்து மேய்ச்சிடுவார், 6 பேர் 10 பேர் ஆள். எனக்கு வந்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறதை காட்டிலும் நம்மளோட வண்டி சர்வீஸ் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குது, ஸோ அதுதான் நான் வந்து முக்கியமாக பார்ப்பேன். நமக்கு வந்து ஒர்க்கு தான் சாட்டிஸ்ஃபைடு, அதோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். புரியுதா? ஒர்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாச்சுன்னா ஹிஸ்ட்ரி பார்க்க வேண்டிய தேவையில்லை, வண்டி ஓட்டம்லே தெரியும் வண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதான் முக்கியம். அதனால் வந்து நான் வந்து அதனால் ஷோரூமை நான் வந்து குறை சொல்லலை, இருந்தாலும் நிறைய ரீசன் சொல்லலாம் எனக்கு பிடிக்காது. இப்போ நம்ம ஷோரூமில் வண்டி விட்டாச்சுன்னா உடனே பண்ணி தர மாட்டாங்க. வண்டி விட்டுட்டு போய் சொல்லுவாங்க, அது மழையிலையும் வெயிலையும் அதில் கிடக்கும். அப்புறம் வந்து அவங்க நம்ம சொல்கிற ஒர்க்கெல்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. புரியுதா? லாஸ்ட் டைம் இந்த வண்டி நான் வந்து இதோட ஈஜிஆர் வால்வு க்ளீன் பண்ணேன். அப்புறம் வந்து இன்டேக் மேனிஃபோல்டு, இதில் வர அந்த பைப்பு டோட்டல் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி நான் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணேன். பெட்ரோல் ஊற்றி அதை க்ளீன் பண்ணேன். ஈஜிஆர் வால்வும் வந்து ஆன்டி ரஸ்ட் ரிமூவ் அந்த WD-40 அதை வச்சு நான் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் என்னோட பார்வையில் தான் நடந்துச்சு இந்த வண்டியோட. அப்புறம் இன்ஜின் டீகார்பனைசேஷன் பண்ணியிருந்தேன், எல்லாமே பண்ணி நீட்டாக தான் நான் விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ இது எல்லாமே என்னோட கண் பார்வையில் நடக்கும்போது நமக்கு அதிக சாட்டிஸ்ஃபைட். பட் அது வந்து நம்ம ஷோரூமில் கண்டிப்பாக கண் பார்வையில் பண்ண முடியாது, அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. நம்ம வெயிட்டிங் ஹாலில் வந்து நம்மளை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ஸ்கில்டு மெக்கானிக் தான் பண்ணுறாங்களா, அவங்க எவ்வளோ சர்வீஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, ஒன்றுமே நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒர்க்ஸ் தான் ஷோரூமில் நடக்கும் என்னை பொறுத்த அளவில். அப்புறம் இன்னொரு நான் தப்பு என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலி அது தப்பு தான். வெளியில் நான் சர்வீஸ் பண்ணேன், எல்லாமே கிளியராக பண்ண அப்புறமும் இதோட என்ஜின் ஆயில் இல்லையா, அது என்னது டீசல் ஃபில்டர். இன்னொன்று நம்ம குட்டி டிரைவர் வந்திருக்கோம். என்னாச்சு மனக்கல்ல? சரி போட்டு, நம்ம குட்டி டிரைவர் இவனை நம்மளை மாதிரி ஒரு பெரிய பயங்கர ஒரு வண்டி பைத்தி. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது என்ன மிஸ் ஆச்சுன்னா, இதோட ஃபியூயல் ஃபில்டர் வந்து வாங்க நான் மறந்துட்டேன். ஸோ ஃபியூயல் ஃபில்டர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணலை. அது பெரிய அளவு ஓடணும் இல்லை, அது பாக்கி சர்வீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒர்க் ஷாப்லேருந்து வீடு வரைக்கும் தான் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நான் இதை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்து என்னோடய ஃபஸ்ட் வேலை வந்து இதோட டீசல் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணுறது என்னோடய ஃபஸ்ட். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து நான் அதை மறந்துட்டேன் வாங்கி கொடுக்குறது. அடுத்து என்கிட்ட டைம் இல்லாதனால 2வது வாங்கி கொடுத்து மாட்டாமல் நான் போயிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து டீசல் ஃபில்ட்ரு ரீப்ளேஸ் பண்ண தான் முதல் வேலை. புரியுதா? வண்டி எப்பொழுதுமே இல்லை இருந்தாலும் மெயின்டைன் பண்ணி வைங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் பல லட்சம் கிலோமீட்டர் ஓடும். அதோட பிராண்டு ஒரு காரணமாக இருக்கலாம், இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தால் நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த வண்டி வந்து ரொம்ப நாள் ஓடாது. அது சத்தியம். ஸோ இதுதான் விஷயம். சரி, ஓகே, நம்ம இனி போனட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீ எடுத்தாச்சு. எக்ஸி லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸி லவர்ஸ். ஸோ நம்ம குட்டி டிரைவர் உடனே வந்துடும் உள்ள ஏறுறதே. ஏய், ஸ்கூட்டர் கொண்டு போ. சரி, ஓகே, உள்ளே ஏறலாம். ஃபங்கஸ் பயங்கரமாக இருக்கனால க்ளீன் பண்ண முன்னாடி ஏறது என்னால் மனத்தை சம்மதிக்கலை. நம்ம ஜஸ்ட் இதோட டிரைவர் சீட்டை மட்டுமாவது நம்ம வந்து சின்னதாட்ட ஒரு வைப் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து என்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் எனக்கு நல்லதுன்னு படுது. இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லும் ஃபங்கஸ் ஆயிரும். இங்கே வாங்க, இங்கே அந்த வண்டி பக்கத்தில் விடவே பேடியாக இருக்குது. ஸ்க்ரூ டிரைவரை வேறு கையில் வச்சுருக்காங்க, எங்கேயாவது குத்தி போட்டு போதும். நம்ம குஞ்சு டிரைவர், குஞ்சு டிரைவர் அங்கே போங்கண்ணே. சரி, ஓகே, பைக் பண்ணலாம். ஸோ பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ். வைப் பண்ண அப்புறம் தான் அது கொஞ்சமாவது ஃபங்கஸ் தெரியுதா பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம வைப் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளோட ட்ரெஸ்ஸில் தான் அது வந்து பிடிக்கும். தலையில் ட்ரெஸ்ஸில் எல்லாம் தரிச்சமே நம்ம ரஃப்பாக இதை வைப் பண்ணிவிட்டு அப்புறம் நீட்டாக பின்னிற டேஷ்போர்ட் கிளீனர் வச்சு எல்லாம் பாலிஷ் போட்டு ஜம்மன் ஆகிடலாம். ஃபைனலாக இப்போ எக்ஸ்யூவி உள்ளாடி வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஜினை. இதோ கீ பட் இது வந்து W10 2015 மாடல் W10. இது கீழே சென்ட்ரி. ஸோ இது வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணேன்டா. இதோட புஷ் ஸ்டார்ட் பட்டனில் நம்ம என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ பார்த்தீங்களா இன்டீரியர் என்ன நிலைமை இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, இதான் அதோட புஷ் ஸ்டார்ட் பட்டன். கிளட்சை மிதிச்சிடலாம், பிரேக் சவுட்டிடலாம். என்ஜின் ஸ்டார்ட். என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சவுண்டை பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் எக்ஸ்யூவியோட டேஷ்போர்ட் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, எக்ஸ்யூவியோட இந்த வியூ இருக்கு இல்லையா, டேஷ்போர்ட் வியூ, என்னை பொறுத்தளவு ஒரு ஃப்ளைட்டோட காக்பிட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அது எப்போனா நைட்டு தான் உங்களால் அது சென்ஸ் பண்ண முடியும். நைட்டு தான் அதோட அழகு. ஸோ இதோட ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸில் வர இந்த எலிமினேஷன் லைட்டாக இருக்கலாம், இதில் வர எலிமினேஷன் லைட்டாக இருக்கலாம், எல்லாமே நைட் அது ஒரு வேறு லெவல் ஃபீல் நமக்கு தரும். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இது மேலே உள்ள இந்த ஒரு ஆம்பியன் லைட் வரும் ப்ளூ கலரில். அதெல்லாம் சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த ஆம்பியன் லைட் வந்து எல்லா டோர் பேட்லேயும் அது வந்து எலிமினேட் ஆகும் பார்த்தவங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபியூச்சர். அப்புறம் வந்து இதோட சன்ரூஃப் வந்து முழுசாக க்ளோஸ் பண்ணாமல் க்ளோஸ் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ ஓப்பன் ஆகுது. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் நீட்டாக இருக்குது. க்ளோஸும் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு போய் இதோட என்ஜின் சவுண்டை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஹியர் தி என்ஜின் நாய்ஸ் ஆஃப் அவர் Mahindra's Beast XUV 500. வாங்க பார்க்கலாம்.
என்ஜின் நாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. பாருங்க, நான் மைக்கை பக்கத்தில் வைக்கிறேன். இதுதான் வண்டியோட என்ஜின் நாய்ஸ். என்ஜின் நாய்ஸ் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இது அன்வான்ட் நாய்ஸ் ஏதாச்சும் வருதா இல்லைன்னு எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்தளவில் ஃபைனாக தான் இருக்குது என்ஜின் நாய்ஸ். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம மெக்கானிக் எதுவும் கிடையாது, பட் ஒரு வண்டி அந்த வண்டி பாய்க்கலாம். அதுலேயும் எஸ்யூவி செக்மெண்ட் வண்டின்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். எஸ்யூவி தான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். எஸ்யூவி செக்மெண்ட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு எஸ்யூவி இந்த வண்டி XUV 500. ஓகே, உடனே பின்னாடி இது பிளாக் ஸ்மோக் ஏதாச்சும் அதுதான் அதே ஒன்று பார்த்துக்கலாம். சைலன்சரு தான் இந்த மாதிரி 100 ஒரு நாய்ஸ் எதுவுமே வரல, ஸ்மோக் எதுவுமே வரல. வண்டி என்ஜின் ஆனில் தான் நிற்குது. நம்ம குட்டி டிரைவர் யாரா இங்கே போங்க, எங்கே கீழே எப்போ இங்கே. இது மட்டும் இல்லை, லாஸ்ட்டு இந்த பட்டன் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் ஆகிற பட்டன் வந்து இதில் இருந்து விடுபடுது. அதை நான் சரி பண்ணணும். மற்ற மாதிரி இது வந்து பார்த்தீங்களா, மோட்டரைஸ்டு சீட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. சரிங்களா, ஸோ ஒர்க் ஆகுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர்ஸ். மோட்டரைஸ்டு W10 இருந்து கொடுத்தாங்க, நல்ல ஒரு ஃபீச்சர். சரி, ஓகே. அதோட பவர் விண்டோஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிடலாம். பவர் விண்டோஸ் ஆர் ஒர்க்கிங் நைஸ். அதே மாதிரி அந்த சைடும் பார்த்துடலாம். 3 மாதம் அப்படி விட்டுருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கிங் எல்லாமே நல்ல நீட்டாக இருக்குது. இப்போது அது மாதிரி ரியர்லேயே அப்படி தான் நீட்டாக ஒர்க் ஆகுது. ரியர் லைட், ரியர் ரைட் அண்டு ரியர் லெஃப்ட் பார்த்துடலாம். ரியர் லெஃப்ட்டு நீட்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பர். ஓகே கைஸ், இவ்வளோ தான் என்னோட வீடியோ. சரி, நெக்ஸ்ட் நம்ம வண்டி வந்து நம்ம க்ளீன் பண்ணி பக்காவான அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணலாம். இது வரைக்கும் உங்கள் ஜென்டிங். ஸ்டே வெல்தி. பாய்.